ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு அடுத்த ஓடிஐ சான்சஸ் எப்போ அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அதிகம் பேசாமல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு நெக்ஸ்ட் மேட்ச் வாய்ப்புகள் எப்போது ஓடிஐயில் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2-1 என்ற கணக்கில் அபாரமாக வெற்றி பெற்றாங்க, சீரீஸையும் கைப்பற்றினாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி வருகையின் காரணமாக ஒன் டே சீரீஸில் ஒன் டே மேட்சஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு பெருமையாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் ஒரு ஊக்கமாக தான் அமைஞ்சது. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த சீரீஸில் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கிரேட் கம்பேக்காக தான் இருந்துச்சு. அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணாதான் தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக விராட் கோலி 2 மேட்ச்சில் தொடர்ச்சியாக 100 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த 100s பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு, நிறைய சாதனைகளும் இருந்ததாக பேசப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்தியன் டீமில் பல மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இனி அடுத்த சில மாதங்களுக்கு இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ப்ளூ ஜெர்சியில் பார்க்கவே முடியாது. ஏன்னா இவங்க அடுத்து விளையாட போகிறது ஓடிஐயில் மட்டும்தான். இந்த 2025 முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் இந்தியன் டீமுக்கு எந்த ஓடிஐ மேட்சஸும் நெக்ஸ்ட் இல்லை. அடுத்து T20 மேட்சஸ் தான் விளையாட போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட. ஏற்கனவே இவங்க டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டில் இருந்தும் டெஸ்ட் மேட்ச் ஃபார்மில் இருந்தும் T20 ஃபார்மேட்டில் இருந்தும் ஓய்வை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் இவங்க 2 பேர்த்தையும் பார்க்க முடியாது. ஸோ இவங்களை நெக்ஸ்ட் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 இந்தியா ஒரு 18 ஓடிஐ சீரியஸ் விளையாட போகிறாங்க. அதில் தான் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். இந்த 18 ஓடிஐ சீரியஸும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 நடக்கக்கூடிய வேர்ல்ட் கப் கிரிக்கெட் போட்டிக்கு தான். வேர்ல்ட் கப் 50-50 மேட்ச் கிரிக்கெட் போட்டி சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகுது. அதற்காக டீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக விளையாட போகிறாங்க. 2026 ஒரு 18 போட்டிகள் இந்தியா விளையாட போகுது. இந்திய அணி அடுத்து தென்னாப்பிரிக்காவோடு 5 போட்டிகள் T20 தொடரில் விளையாடுறது போகுது. அதன் பிறகு இந்த ஆண்டு வேறு ஒரு நாள் போட்டிகள் இல்லை. இதனால் ரோஹித் சர்மா மற்றும் கோலி ஜோடி மீண்டும் மைதானத்தில் பார்க்க ரசிகர்கள் சில வாரம் வரை காத்திருக்க வேண்டும். ஆமாம், நமக்கு 2026 ஜனவரியில் தான் நியூசிலாந்து டீம் இந்தியா வருது. கூட 3 போட்டிகள் ஜனவரி 2026 இந்தியாவில் இந்தியா விளையாடப்போகுது. அதே போல் ஜூன் 2026 பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் இந்தியா வருது. ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவோட 3 ஒருநாள் போட்டிகள் விளையாட போகிறது. அடுத்து ஜூலை 2026 இங்கிலாந்துக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகள் விளையாட போகிறோம். அது இந்தியன் டீம் இங்கிலாந்து போய் விளையாடுறாங்க. அதே போல் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2026 வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகள் இந்தியாவில் நடக்க போகுது. அக்டோபர் நவம்பர் 2026 நியூசிலாந்துக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகள் இந்தியன் டீம் நியூசிலாந்துலேயே போய் விளையாட போகிறாங்க. அதேமாதிரி டிசம்பர் 2026 பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகள் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்த 18 போட்டிகளில் தான் நம்ம மீண்டும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸை மீண்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போட்டிகளில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்தியா ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸை பண்ணி 2027 நடக்கக்கூடிய வேர்ல்ட் கப்பை வாங்குவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிரிக்கெட் பற்றின இந்த நியூஸ் இன்றைக்கி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.